ரட்சிக்கப்பட்டு ஃபாதருக்கு கடிதம் எழுதின மனம் திரும்பிட்டேன். அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். இளைய குமாரன் எப்படி கட்டு தலைவி முத்தமிட்டு தன் தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அழகு பார்த்தாரோ, என்னை அப்படியாக ஃபாதர் அவர்கள் இனி இந்த சென்னையை திரும்பி பாராதே என்று சொல்லி ஜபத்தோட்டம் அனுப்பினார்கள். கிட்டத்தட்ட அவரோடு 20 ஆண்டுகள் ஊழியத்தில் பயணித்தேன். அவர் போகும் தேசமெல்லாம் என்னை கொண்டு போவார். ஒரு எலியாவுக்கு பின்னாடி எலிசா எப்படி ஊழியத்தை செய்தார், அதைத்தான் நான் செய்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கம்பன் விட்டு கட்டுத்தரை கவி பாடும் என்று சொல்வதை போல நீங்கள் நல்லா ஃபாதர் குடும்பத்தில் பிறந்ததுனால நல்லா பாடுறீங்க என்பாங்க. அப்படி அல்ல. ஒரு பரிசுத்தவானுக்கு செய்த பணிவிடைகளை கர்த்தர் பார்த்தார். அந்த அபிஷேகத்தை ஆமென் எலிசாவுக்கு போட்டதை போல ஃபாதருக்கு செய்த ஊழியத்தை பார்த்து தேவன் எனக்கு தந்த அபிஷேகத்தில் வந்த பாடல் தான் நான் பாடுகிற ஒவ்வொரு பாடலாம். ஆரம்ப நாட்கள் ஒரு நாளிலே தேவன் அபிஷேகத்தின் வாயிலாக வந்த பாடல் தான். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறனை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. கமான், கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகள் 1 2 பக்தன் தாவீது சொல்கிறான், 1000 உதடுகள் இருந்தாலும் போதாது நீ செய்த நன்மைகளை நினைத்துமை துதிப்பதற்கு. ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி நாள்தோறுமே நான் தொழுது கொள்ளுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே. அல்லாஹ் கரம் தட்டி பாடலாமே. எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? இன்றைக்கு நாம் உயிரோடு வாழ்வது நம்முடைய கிருபை அல்லவா? நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பது நம்முடைய கிருபை அல்லவா? அல்லாஹ் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்களேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த கொரிந்து சபைக்கு, அந்த கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏடுங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின்
முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். என் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி சொல்லாமல் இன்னும் ஒரு விசை ஆமென். அவர் செய்த நன்மைகள் நினைத்து நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். இன்னும் ஒரு விசை கரம் தட்டி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். இன்னும் ஒரு விஷயம் கரம் தட்டி நல்ல ஆவில் நிரம்பி நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆமாண்டவரே நன்றி என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன்.